ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குகன் பேப்பர் கிராஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கிச்சன் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு டாய் காட்டுறேன் பாருங்கள். இந்த டாய் எப்படி பண்ணுறதுன்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் 150 சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 வேஸ்ட்டு பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதாவது நீங்கள் டிப் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கள, இந்த பென்சில்லேருந்து அந்த டிப்பை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த பென்சிலை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ கீழே இருந்ததை அடைக்கணும், அந்த ஓட்டை இல்லாமல் இல்லை, அந்த ஓட்டை வழியாக போயிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு டேப் எடுத்து அதை கீழே வச்சு அடைச்சிட்றேன். ஸோ இந்த டேப் எடுத்துக்கிறேன், கட் பண்ணிட்டு அதை வச்சு ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை ஒட்டினோன்னு தான் ஞாபகம் வந்துச்சு, அதில் வந்து பேப்பரை வச்சு அடைக்கணுன்றது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் திரும்ப அதை பேப்பரை வச்சு அடைச்சிட்றேன். பேப்பர் மினி பீஸ் வந்து ஸ்மால் பீஸை வந்து அதில் ஒட்டிடணும். அந்த டேப்பில் ஒட்டினதுக்கப்புறம் நான் ஒட்டி காட்டுறேன்ல, நான் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஸ்டோன்ஸ் போடணும். என்கிட்ட ஸ்டோன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, அதுவும் பெருசாக தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே பத்தலை. நீங்கள் வந்து அந்த முட்டாயெல்லாம் சாப்பிடுவீங்களே, அந்த சின்ன பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் இதில் வீடியோ போடுறேன். நான் இத்தனை நாளாக வீடியோ போடல. ஸோ பத்திரத்தை மட்டும் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட முடியலை, அதனால் நான் வந்து டேப்பை கழட்டிட்டு போட வேண்டியதாக போச்சு. அதனால் எந்தெந்த இதை போடணுமோ ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. ஒரு சில இதை அமுக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் நீங்கள் முன்னாடியே போட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து செகண்ட் இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். செகண்ட் இதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி எப்படி இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா, நான் ஒரு டேப் இருக்குல்ல, அந்த டேப்பை வச்சு ஒரு பேப்பரில் ஒட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி மடக்கி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஹார்ட் ஷேப் வரைஞ்சிருந்தேன், ஆனால் எனக்கு ஒழுங்காக வரல. ஸோ அதனால் நான் அந்த வரைஞ்சதை கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணேன், அது வந்து டேப் இருந்ததுனால கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அதனால ஒழுங்காக கட் பண்ண முடியல. ஸோ அதை நான் கட் பண்ணிட்டு 4 பீஸ் வந்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அதை கடையில் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும், பாசி இந்த இதிலெல்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து இந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. என்கிட்ட அப்போதைக்கு இல்லை, ஸோ அதனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணணும், சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன். உள்ளே போட்டதுக்கப்புறம் டேப் இருந்துச்சுல, டேப் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த டேப்பை வச்சு இந்த பேப்பரில், அதாவது அந்த டேப்பில் வந்து ஒரு பேப்பர் ஒட்டிக்கிறேன். இதாக காட்டுறேன் பாருங்கள். அதை வந்து இந்த ஹோலுக்கு நேராக அடைக்கணும். எப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி ஹோலுக்கு நேராக வச்சு மடக்கிடணும், டேப்பை ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி வச்சு மூடிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கம்பியெல்லாம் வச்சு நீங்கள் அந்த இதில் கீ செயினாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.